ஹே கைஸ், வெல்கம் பேக் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரே பாத்திரத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் ரிச் கிரேவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ராஜ்மா, கொண்டக்கடலை, ஒயிட் பீன்ஸ், பிளாக் பீன்ஸ், மிக்சட் பீன்ஸ், உளுந்து, பயிறு, இந்த மாதிரி எந்த வகையான பீன்ஸாக இருந்தாலும் சேம் குக்கிங் ப்ராசஸில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1 கப்பு கருப்பு உளுந்தும் 1/2 கப்பு பயரும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் முழுசாக கருப்பு உளுந்து வச்சு கூட செய்யலாம். தண்ணியில் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நிறையா தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், காலையில் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை மறுபடியும் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரப்பொடி, தனியா பொடி, பெப்பர், கொஞ்சமாக ஜீரகத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி தோல் சீவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தோலை சீவிட்டு ஆட் பண்ணுறதுனால தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி போட்டதே தெரியாது. இந்த தக்காளி நல்லா குழஞ்சு மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பயரும் உளுந்தும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பயரையும் உளுந்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் முழுகிற அளவுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் நீர்க்க வேணும் அப்படின்னு சொன்னால் நிறையா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 6 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம உளுந்தும் பயரும் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இதை அப்படியே ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளோட ஈஸியான 1 பாட் கிரேவி ரெடி. பருப்பை தனியாக வேக வச்சு வெங்காயம் தக்காளி தனியாக வதக்கி ஒன்றா சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணோன்னா பருப்பில் வேக வைக்கிற தண்ணியோட சத்தோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இது ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திலையும் கிரேவிலையும் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் 50% கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கணும். அதனால் எந்த வகையான பருப்பாக இருந்தாலும் சரி அதை ஊற வச்சு டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியாக 1 பாட் மீலாக ரெடி பண்ணிவிடுங்க. மகிழ்ச்சியாக சமைங்க, மகிழ்ச்சியாக சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.